ஓம் சாந்தி. 26/2/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஆசிரியர் சரீரமற்றவர் என்பதால் நீங்கள் நினைவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பரீட்சை முடிவடையும் பொழுது பாபாவை நினைவு செய்தவாறு வீடு திரும்புவீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் நினைவில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே நீங்கள் எதனால் ஒரு பொழுதும் ஏமாற்றப்படக்கூடாது? பதில்: ஓர் ஆத்மாவின் காட்சியை காணும் பொழுது நீங்கள் ஒரு பிரகாசிக்கும் ஒளியை பார்த்தாலும் அதில் எவ்வித நன்மையும் இல்லை. ஒரு காட்சியை காண்பதாலோ அல்லது பாபாவின் திருஷ்டியை பெறுவதாலோ உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட மாட்டாது. நீங்கள் முக்தியையும் அடைய மாட்டீர்கள். இல்லை, அவ்வாறாயின் நீங்கள் மேலும் அதிகமாக ஏமாற்றப்படுவீர்கள். நினைவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இம்முயற்சியை செய்வதனால் மாத்திரமே நீங்கள் உங்களுடைய கர்மாத்தீத ஸ்திதியை அடைவீர்கள். பாபா உங்களுக்கு திருஷ்டியை கொடுக்கும் பொழுது நீங்கள் தூய்மையாகுகின்றீர்கள் என்றில்லை. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கமர்ந்திருந்து குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் உங்களுக்கு கல்வியை புகட்டுவதுடன் யோகத்தையும் கற்பிக்கிறார். யோகம் ஒரு பெரிய விஷயமல்ல. குழந்தைகள் கற்கும் பொழுது நிச்சயமாக தங்கள் ஆசிரியருடன் யோகத்தை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எண்ணுகிறார்கள், இன்ன ஆசிரியர் எங்களை தன்னை போன்று ஆக்குவதற்காக எங்களுக்கு கற்பிக்கின்றார். உங்களிடம் அந்த இலக்கும் லட்சியமும் உள்ளன. நீங்கள் அந்த குறிப்பிட்ட வகுப்பில் கற்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். அங்குள்ள ஆசிரியர் தன்னுடன் யோகம் செய்யுமாறு உங்களுக்கு கூற வேண்டியதில்லை. உங்களுக்கு கற்பிப்பவருடன் நீங்கள் இயல்பாகவே யோகம் செய்கிறீர்கள். அவர் நாள் முழுவதும் உங்களுக்கு கற்பிப்பதில்லை. நீங்கள் பிறவி பிறவியாக கற்று அந்த பயிற்சியை விருத்தி செய்துள்ளீர்கள். இங்கு உங்களின் இந்த பயிற்சி முற்றிலும் புதியதாகும். அந்த ஒரேயொருவர் ஒரு சரீரதாரி ஆசிரியர் அல்ல. அந்த ஒரேயொருவரே நீங்கள் ஒவ்வொரு 5000 வருடங்களிற்கு ஒருமுறை சந்திக்கின்ற சரீரமற்ற ஆசிரியர். அவரே கூறுகிறார், நான் உங்கள் சரீரதாரி ஆசிரியர் அல்ல. அதனாலேயே இந்த நினைவு நிலைத்திருப்பதில்லை. நீங்கள் உங்களை ஆத்மாக்கள் என்றும் அசரீரியான பரமாத்மாவாகிய பரம தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்றும் கருதி கொள்ளுங்கள். உங்கள் பரீட்சையில் நீங்கள் சித்தி அடையும் வரை நிச்சயமாக ஆசிரியரை நினைவு செய்ய வேண்டும். அவரை நினைவு செய்வதனால் நீங்கள் உங்கள் பரீட்சையில் சித்தி அடைந்து பின்னர் வீட்டிற்கு செல்வீர்கள். உங்களுடைய பரீட்சை முடிவடைந்ததும் நாடகம் முடிவடைந்துவிடும். ஆத்மாக்களாகிய உங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற 84 பிறவிகளின் பாகங்களையும் நீங்கள் நடிக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் இதனை அறிவீர்கள். இறுதியில் நீங்கள் அங்கிருக்கும் பொழுது இதனை நினைவு செய்ய மாட்டீர்கள். இங்கு நீங்கள் இந்த ஞானம் அனைத்தையும் பெறுகிறீர்கள். ஆசிரியரே இங்கமர்ந்திருந்து இந்த ஞானம் அனைத்தையும் குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அதனை நீங்கள் தொடர்ந்தும் புரிந்து கொள்வதுடன் நிச்சயமாக நினைவு செய்யவும் வேண்டும். தந்தை மீண்டும் மீண்டும் கூறுகிறார், மன்மனா பவ். மன்மனா பவ் என்பதற்கு ஓர் அர்த்தம் உள்ளது. அந்த வார்த்தை சரியானது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையே கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள்.
உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதற்கு நேரம் எடுக்கின்றது. நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். ஏனைய கல்விகளில் வரலாறு, கணிதம், விஞ்ஞானம் போன்ற பாடங்கள் இருக்கின்றன. மாணவர்களும் தாங்கள் எந்தளவிற்கு சித்தி எய்துவார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள். அதே போன்று இத்தனை புள்ளிகளுடன் சித்தி அடைவீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் பாபாவை மறந்து விடவில்லை என்பதை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும். பலர் எழுதுகிறார்கள், பாபா, மாயை எங்களை மீண்டும் மீண்டும் உங்களை மறந்துவிட செய்கின்றாள். மாயையின் பல புயல்கள் எங்களுக்கு உள்ளன. எங்களிடம் அத்தகைய எதிர்மறையான எண்ணங்கள் உள்ளன. அவர்கள் புரிந்து கொள்ளாததால் எழுதுகிறார்கள், பாபா, இதில் எவ்வித பாவமும் இல்லை அல்லவா? எங்களிடம் அத்தகைய எதிர்மறையான எண்ணங்கள் உள்ளன. எவரையாவது பார்க்கும் பொழுது நான் இதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. இதில் எவ்வித பாவமும் இல்லை அல்லவா? தந்தை கூறுகிறார், இல்லை. உங்கள் பௌதீக புலன்கள் மூலம் இந்த செயல்களை செய்யும் பொழுதே பாவம் செய்யப்படுகிறது. பாபா மீண்டும் மீண்டும் தொடர்ந்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். குழந்தைகளாகிய உங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. விஷ்ணுவிடமும் ஸ்ரீ கிருஷ்ணரிடமும் ஏன் சுயதரிசன சக்கரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவரே அகாசுரனையும் பகாசுரனையும் அசுரர்கள் அதனால் கொல்வதாக அவர்கள் சித்தரித்துள்ளார்கள். எவரையும் கொல்வது என்ற கேள்விக்கே இடமில்லை. அது உங்களின் பாவங்களை அழிக்கின்ற விஷயமாகும். சிவபாபாவும் சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுபவர் என்று அழைக்கப்படுகிறார். அவரிடம் முழு சக்கரத்தினதும் ஞானம் உள்ளது. ஆத்மா தந்தையிடமிருந்து உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்ற ஞானத்தை பெறுகிறார். நீங்கள் சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுவதன் மூலம் உங்கள் பாவங்களை அழிக்க வேண்டும். ஞானத்தை கிரகிப்பதுடன் தந்தையையும் நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும். பாபா அமர்ந்திருந்து உங்களுக்கு திருஷ்டி கொடுப்பதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என்றில்லை. தந்தை அமர்ந்திருந்து அந்த தொழிலை செய்வதில்லை. உண்மையில் அவர் அனைவரையும் பார்க்கிறார். அவர் உங்களை பார்ப்பதனாலோ அல்லது உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதனாலோ பாவங்கள் அழிக்கப்படுவதில்லை. தந்தை உங்களுக்கு பாதையை காட்டுகிறார். அதனையும் இதனையும் செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அவர் உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கிறார். நல்லது. உதாரணத்திற்கு தந்தை வரும்பொழுது உங்களை ஆத்மாக்களாக கருதி உங்களை பார்க்கிறார். அவர் அவ்வாறு செய்வதனால் எங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும் என்றில்லை. இல்லை, எங்களுடைய சொந்த முயற்சிகளின் மூலமே பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. தந்தை அமர்ந்திருந்து அதனை செய்வாரானால் அது ஒரு வியாபாரமாகிவிடும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், உங்களால் உங்கள் லௌகீக தந்தையை அவ்வாறு நினைவு செய்ய முடியும். இந்த தந்தையான ஒரேயொருவரே உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுப்பவர். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த முயற்சியை செய்ய வேண்டும். இன்ன புனிதரின் அல்லது இன்ன சாது அல்லது சந்நியாசியின் திருஷ்டி போதும் என்று பலர் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்களின் கருணையையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவம் செய்த பின்னரும் மக்கள் தொடர்ந்தும் வீழ்கின்றனர். அவர்கள் எவ்விதமான கருணையை கொண்டிருப்பார்கள்? அவர்கள் தங்களின் மகா பிரம்ம தத்துவத்தை மாத்திரமே நினைவு செய்கிறார்கள். தந்தை உங்களுக்கு தெளிவாக பாதையை காட்டுகிறார். அவர் கூறுகிறார், அதனையும் இதனையும் செய்யுங்கள். நீங்கள் பாடுகிறீர்கள், நாங்கள் சரீரமற்றவர்களாக வந்தோம். நாங்கள் சரீரமற்றவர்களாக திரும்பி செல்ல வேண்டும். அது இந்நேரத்தையே குறிக்கின்றது. தந்தையின் வாசகங்கள்
பக்தி மார்க்கத்தில் பின்னர் பயனுள்ளதாகுகின்றது. தந்தை கூறுகிறார், இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கிறார். நாடகத்தில் இதுவே அவரது பாகமாகும். இதனை அவரது உதவி என்று நீங்கள் கூறலாம். நாடகத்திற்கு ஏற்ப ஸ்ரீமத் நினைவு செய்யப்படுகிறது. தந்தை உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும். அவர் கூறுகிறார், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை கர்மாத்தீத்த ஸ்திதிக்கு எடுத்து செல்வார் என்றில்லை. இல்லை, அதற்கு நேரம் எடுக்கின்றது. நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுகின்ற மிகவும் சிறந்த பயிற்சியை கொண்டிருக்க வேண்டும். உண்மையில் தாய்மாருக்கு பெருமளவு நேரம் உள்ளது. ஆண்கள் தங்கள் வியாபாரத்தில் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். அனைத்து துருவும் அகற்றப்படும் வகையில் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்து உங்கள் அதிர்ஷ்ட லாபச்சீட்டை பெற வேண்டும். ஒருவர் தனது அட்டவணையை வைத்திருப்பதனால் அவர் சிறந்த முயற்சியாளர் என்று நீங்கள் உணர்கிறீர்கள். அதேபோல் பக்தி மார்க்கத்திலும் அவர்கள் 2 முதல் 3 மணி தியாலங்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். ஓய்வு பெறும் ஸ்திதியில் இருப்பவர்கள் பல குருமார்கள் போன்றோரை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் தேவர்களை நினைவு செய்யும் அளவுக்கு அவர்களை குருமார்களை நினைவு செய்வதில்லை. உண்மையில் தேவர்களை நினைவு செய்ய வேண்டியதும் இல்லை. தேவர்கள் என்றுமே உங்களுக்கு எதனையும் கற்பிப்பதும் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு இது ஒன்றும் புதியது அல்ல. பல 100,000கணக்கான வருடங்கள் என்ற விஷயமும் அல்ல. ஸ்தாபனையின் பணியும் விநாசமும் இடம்பெற வேண்டிய நேரத்திலேயே தந்தை வருகிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் விநாசம் இடம்பெறுகிறது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். முன்னைய கல்பத்திலும் அது இடம்பெற்றது. 5000 வருடங்களுக்கு முன்னரும் இது இடம்பெற்றது என்று நீங்கள் தொடர்ந்தும் எழுதுகிறீர்கள். தந்தையை நீங்கள் அடைவதற்கு அவர் காட்டும் பாதை ஒன்றும் புதியதல்ல. தந்தை கூறுகிறார், நான் ஒவ்வொரு சக்கரத்திலும் வந்து உங்களுக்கு பாதையை காட்டுகிறேன். உங்களுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் பூஜிக்கின்ற தேவர்களின் ராஜ்யம் மீண்டும் ஒருமுறை ஸ்தாபிக்கப்படுகிறது. 5000 வருடங்களின் சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. மக்களுக்கு பித்து பிடிக்கின்றது. அவர்கள் அனைவரும் மாயையின் வழிகாட்டல்களை பின்பற்றுகிறார்கள். ராவணனை எரிப்பது என்பதன் அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது. உங்களுடைய பெயர் சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் என்பதாகும். உங்களுடைய இலக்கும் லட்சியமும் உங்கள் முன்னால் உள்ளன. பாபா தன்னிடமுள்ள ஞானத்தை ஆத்மாக்களான உங்களுக்கு கொடுத்துள்ளார். நாடக சக்கரம் முடிவுக்கு வரும் பொழுது தந்தை வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். தந்தையே வந்து உங்களுக்கு இந்த செயல்களை கற்பிக்கின்றார். பின்னர் பாவ பாதையில் நீங்கள் செல்லும் பொழுது இரவு ஆரம்பமாகி நாங்கள் தொடர்ந்தும் கீழ் இறங்குகிறோம். சந்தோஷம் தொடர்ந்தும் குறைவடைகிறது. தந்தையின் புத்தியில் உள்ளதை போன்றே முழு கல்பத்தின் ஞானமும் உங்கள் புத்தியில் உள்ளது. எவ்வாறாயினும் தூய்மை ஆகுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதனாலேயே பாபா வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என்று நீங்கள் கூவி அழைக்கிறீர்கள். எனவே இந்த ஞானம் தேவைப்படுகிறது. நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக தந்தை வருகிறார். அதனை உங்களுக்கு எவ்வாறு கற்பிப்பது என்பது வேறு எவருக்கும் தெரியாது. தூய்மை ஆக்குகின்ற தந்தையை நீங்கள் கூவி அழைக்கிறீர்கள், பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையானவர்களாகவும் தர்மாத்மாக்களாகவும் ஆகுகின்றீர்கள்.
உலகின் வரலாறும் புவியியலும் மீண்டும் இடம்பெறுகின்றன. இவை அத்தகைய ஆழமான விஷயங்கள். மக்களுக்கு ஆத்மாக்களையோ அல்லது பரமாத்மாவையோ தெரியாது. ஆத்மாக்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களின் பாகங்கள் எவை என்பதையும் தந்தை மாத்திரமே உங்களுக்கு கூறுகிறார். ஒரு சின்னஞ்சிறிய ஆத்மாவில் முழு பாகமும் எவ்வாறு பதிந்துள்ளது என்பது அதிசயமே. நீங்கள் இதனை கேட்டவுடன் புலகாங்கிதம் அடைகிறீர்கள். சிலருக்கு ஓர் ஆத்மாவின் காட்சி கிடைக்கிறது. அவர்கள் ஒரு பிரகாசமான ஒளியை காண்கின்றார்கள். எவ்வாறாயினும் அதில் என்ன நன்மை உள்ளது? இங்கு நீங்கள் யோகம் செய்ய வேண்டும். ஒரு காட்சியை காண்பதன் மூலம் தாங்கள் முக்தியை அடைந்து விட்டதாக அல்லது தங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு விட்டதாக மக்கள் நினைக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் மேலும் அதிகமாக ஏமாற்றப்படுகிறார்கள். தந்தை தொடர்ந்தும் அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அவர் கூறுகிறார், நான் உங்களுக்கு ஆழமான விஷயங்களை கூறுகிறேன். நீங்கள் உங்கள் புத்தியில் முழு சக்கரத்தினதும் ஞானத்தை கொண்டிருக்கிறீர்கள். பாபாவையும் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். அத்துடன் ஆசிரியரையும் இந்த ஞானத்தையும் நினைவு செய்யுங்கள். நாடகத்திற்கேற்ப அவரை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் கர்மாத்தீத ஸ்திதியை அடைவீர்கள். நீங்கள் சரீரமற்றே வந்தீர்கள். அதே போன்று சரீரமற்று திரும்பவும் வேண்டும். நீங்கள் தெய்வீக சமஸ்காரங்களை உங்களுடன் கொண்டு செல்கிறீர்கள். அங்கு ஞானம் இல்லை. இது இலகு நினைவு என்று அழைக்கப்படும். யோகம் என்ற வார்த்தையால் மக்கள் குழப்பமடைகிறார்கள். அந்த மக்கள் ஹத யோகிகள். தந்தை மாத்திரமே உங்களுக்கு இலகு யோகத்தை கற்பிக்கின்றார். கீதையின் கடவுள் இலகு யோகத்தை கற்பித்தார் என்று நீங்கள் முன்னர் கேள்விப்பட்டீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அவரை அறிந்திருக்கவில்லை. மக்கள் 100% தவறான அபிப்பிராயத்தை கொண்டிருந்ததால் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளார்கள். எண்ணற்ற வழிகாட்டல்கள் உள்ளன. கீதை என்ற சமய நூல் வீட்டில் தங்கள் குடும்பங்களுடன் வாழ்பவர்களுக்கே உரியது. நீங்களும் இல்லற பாதையில் உள்ளவர்கள். முதலில் உங்கள் பாதை தூய இல்லற பாதையாக இருந்தது. அது இப்பொழுது தூய்மையற்ற இல்லற பாதையாகிவிட்டது. அது இப்பொழுது மீண்டும் ஒருமுறை தூய்மையாக ஆக வேண்டும். தந்தை என்றென்றும் தூய்மையானவர். அவர் உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுப்பதற்காக வருகின்றார். தந்தை கூறுகிறார், இந்நேரத்தில் அனைவரும் தமோபிரதான் ஆகியுள்ளார்கள். முன்னர் நீங்கள் சதோபிரதானாக இருந்தீர்கள். நாங்களும் முன்னர் சதோபிரதானாக இருந்தோம். பின்னர் நாங்கள் தமோபிரதான் ஆகினோம். வருபவர்கள் எவராயினும் போப்பாண்டவர், சமய குருமார்கள் போன்றோர் முதலில் சதோபிரதானாக இருக்கிறார்கள். பின்னர் மேலும் விரிவாக்கம் ஏற்படும் பொழுது முழு விருட்சமும் தமோபிரதான் ஆகுகின்றது. அது இப்பொழுது முற்றிலும் உக்கிய நிலையை அடைந்துள்ளது. நீங்கள் சதோபிரதானாக இருந்து பின்னர் வரிசை கிரமமாக தமோபிரதான் ஆகிவிட்டீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை சதோபிரதான் ஆக வேண்டும். நாடகத்திற்கு ஏற்ப நீங்கள் வரிசை கிரமமாக அவ்வாறு ஆகுவீர்கள். அதிகமான விபரங்கள் உள்ளன. விதையிலிருந்து எவ்வாறு விருட்சம் வெளித்தோன்றுகிறது என்பது விதைக்கு தெரியும். இந்த மனித உலக விருட்சத்தின் ரகசியங்களை தந்தை மாத்திரமே உங்களுக்கு கூறுகிறார். அவரே பூந்தோட்டத்தின் அதிபதியும் ஆவார். தன்னுடைய பூந்தோட்டம் மிகவும் அழகாக இருந்தது என்பதை அவர் அறிவார். தந்தையிடம் இந்த ஞானம் உள்ளது. அங்கு அத்தகைய முதல் தரமான கடவுளின் பூந்தோட்டம் ஒன்று இருந்தது. அது இப்பொழுது அசுர பூந்தோட்டம் ஆகிவிட்டது. ராவணனின் ராஜ்யம் சாத்தான் என்று அழைக்கப்படுகிறது. எங்கும் வன்முறையே உள்ளது. அவர்கள் அனைவரும் அணுகுண்டு போன்றவற்றுடன் தயாராக இருக்கின்றார்கள்.
இவை அனைத்தும் களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கல்ல என்பதும், இவற்றின் மூலம் நிச்சயமாக விநாசம் இடம்பெற வேண்டும் என்பதும் அனைவருக்கும் தெரியும். விநாசம் இடம்பெறவில்லை என்றால் எவ்வாறு சத்தியயுகம் வர முடியும்? இது மிகவும் தெளிவானது. எவ்வாறாயினும் மகத்துவம் வாய்ந்த மகாபாரத யுத்தம் இடம்பெற்றதென்றும், அதில் 5 பாண்டவர்கள் மாத்திரமே காப்பாற்றப்பட்டார்கள் என்றும், பின்னர் அவர்களும் உருகிப் போனார்கள் என்றும் அவர்கள் காட்டுகிறார்கள். எவ்வாறாயினும் அதன் மூலம் எவ்வித பெறுபேறும் இருந்திருக்க முடியாது. தந்தை இங்கமர்ந்திருந்து இந்த நாடகம் முன்னரே நிச்சயிக்கப்பட்டது என்பதை விளங்கப்படுத்துகின்றார். பாரதம் கொள்ளையடிக்கப்பட்டது. இப்பொழுது அவர்கள் அதன் பிரதிபலனை கொடுக்கிறார்கள். இறுதி வரை அவர்கள் தொடர்ந்தும் கொடுப்பார்கள். விநாசத்தில் அனைத்தும் அழிக்கப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது எங்கள் ராஜ்யமாக இருந்த பொழுது அங்கு வேறெந்த ராஜ்யங்களும் இருக்கவில்லை. வரலாறு மீண்டும் மீண்டும் இடம்பெற வேண்டும். பாரதம் மீண்டும் ஒருமுறை ஸ்வர்க்கமாகும். அங்கு லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருக்கும். அங்கு வேறு எந்த தேசத்தின் குறிப்பும் இருக்காது. இப்பொழுது இது கலியுகத்தின் இறுதியாகும். பின்னர் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமே இருக்கும். நாங்கள் மீண்டும் ஒருமுறை அவ்வாறு ஆகுகின்றோம். தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக வந்துள்ளேன். ஒவ்வொரு சக்கரத்திலும் பல தடவைகள் நீங்கள் அவ்வாறு அதிபதிகள் ஆகியுள்ளீர்கள். முழு உலகிலும் அவர்களின் ராஜ்யம் இருந்தது. அவர்கள் மிகவும் விவேகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அங்கு அவர்கள் ஆலோசகர்கள் போன்றோரிடமிருந்து ஆலோசனைகளை பெற தேவையில்லை. இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அது மீண்டும் இடம்பெறும். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயத்தை சந்தோஷ பூமி என்று அழைக்கிறார்கள். சிவபாபா வந்து சந்தோஷ பூமியை ஸ்தாபிக்கின்றார். கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்ததென்று அவர்களே கூறுகிறார்கள். முதலில் அங்கு ஒரு தர்மமே இருந்தது. பின்னர் ஏனைய சமயங்கள் தோன்றின. பாபா உங்களுக்கு எவ்வாறு ராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்பதை இட்டு குழந்தைகளாகிய நீங்கள் வியப்படைய வேண்டும். தந்தை வந்து உங்களின் பக்தியின் பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். அது மிகவும் இலகுவானது. எவ்வாறாயினும் அதனை முன்னைய கல்பத்தில் புரிந்து கொண்டுள்ளவர்களே மீண்டும் அதனை அவர்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கேற்ப வரிசை கிரமமாக புரிந்து கொள்வார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, இப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுவதன் மூலம் உங்கள் பாவங்களை அழித்துவிடுங்கள். உங்கள் பௌதீக புலன்கள் மூலம் நீங்கள் எவ்விதமான பாவச் செயல்களையும் செய்யாதிருப்பதில் கவனமாக இருங்கள். கர்மாத்தீத் ஆகுவதற்கு நீங்களே முயற்சி செய்ய வேண்டும். 2. காட்சி ஒன்றை காண வேண்டும் என்ற ஆசையை கொண்டிராதீர்கள். காட்சியை காண்பதனால் நீங்கள் முக்தியை பெறுவதுமில்லை, உங்கள் பாவங்களும் அழிக்கப்படுவதில்லை. காட்சியை காண்பதால் எவ்வித நன்மையும் இல்லை. தந்தையை நினைவு செய்வதனாலும் இந்த ஞானத்தினாலும் மாத்திரமே துரு அகற்றப்பட முடியும். ஆசீர்வாதம். நீங்கள் பேறுகள் அனைத்தினாலும் நிறைந்திருந்து மேன்மையான பேறுகள் அனைத்தையும் பெற்றுள்ளதை உங்கள் முகம் காட்டுவதாக. சங்கம யுகத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் அனைத்து பேறுகளினாலும் நிறைந்திருப்பீர்களாக.
அத்தகைய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள ஆத்மாக்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. அவர்களின் முகங்களில் உள்ள பிரகாசம் அவர்கள் எதனையோ அடைந்து விட்டதையும் அவர்கள் பேறுகளின் ஸ்வரூபங்கள் என்பதையும் காட்டுகின்றது. சில குழந்தைகளின் முகங்களை பார்க்கும் பொழுது இலக்கு மிகவும் உயர்வாக காணப்படுவதாகவும் அவர்கள் மிகவும் மேன்மையான துறவறத்தை கொண்டிருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றார்கள். அவர்களுடைய துறவறம் புலப்பட்டாலும் அவர்களின் பாக்கியம் இருப்பதில்லை. பேறுகள் அனைத்தையும் கொண்டிருக்கின்ற போதையை நீங்கள் பேணி அந்த பாக்கியத்தையும் காட்டும் பொழுதே அவர்கள் வருவதற்கு இலகுவில் கவரப்படுவார்கள். ஸ்லோகம்: ஒரே ஒரு வழிகாட்டலை பின்பற்றுகின்ற ஊக்கமும் உற்சாகமும் உள்ள ஓர் ஒன்று கூடல் இருக்குமிடத்தில் வெற்றி அமிழ்ந்துள்ளது. ஓம் சாந்தி.